காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே. இந்த திவ்யதேசம் பூலோக வைகுண்டம் என சொல்லக்கூடிய திவ்யதேசம் பேர்பட்ட விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதில் இன்னைக்கு அமாவாசை பெருமாள் திருமஞ்சனம் கண்ட்ரோல் பண்ணுறார். இந்த அமாவாசை திருமஞ்சனத்தில் திருமஞ்சனம் கண்ட்ரோல் பண்ணுறச்சே இந்த பெருமாளை குழந்தை கண்ணனாக தான் நினச்சி பார்க்குறோம். அரையர்கள் இந்த குழந்தை கண்ணனுக்கு எப்படியெல்லாம் திருமஞ்சனம் கண்ட்ரோல் பண்ண முடியா அவனை வைக்கணும் அப்படிங்கிறச்சே அவன் குழந்தை கண்ணன் அர்ச்சகா அம்மா மாதிரி அந்த நம்பெருமாளுக்கு அவளுக்கு பெருமான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறானா. எப்படி யசோதை கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்கிறாளே, அந்த உரலில் கட்டுப்படுறதுக்காக பார்க்குறா, ஆனால் இவன் அகப்பட மாட்டேங்கிறான். அது மாதிரி இந்த நம்பெருமாளை குளிக்கிறதுக்கு பார்க்குறா அர்ச்சகா, ஆனால் அவர் விஷமம் பண்ணுறாராம். அப்போது அவரை டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த பொம்மை தான் அரையராக வச்சுருக்கா. திருப்பாவைன்னு முக்கியமாக உபச்சாரங்கள் எல்லாத்தையும் அந்த திருப்பாவையில் 6 உபச்சாரங்களும் சொல்லியிருக்கா. அதில் மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவையை சொல்லுவாள். நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு வருது அதில். அப்போது நீராட்டம் பாசுரத்தை அந்த திருப்பாவையிலேயே ஆண்டாள் சொல்லியிருக்கா. அந்த பாசுரத்தை சொல்லிகிட்டே இருக்கச்சேயே அந்த அர்ச்சகாலாக இருக்கக்கூடிய அம்மா இந்த அரையரை காமிச்சு அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி திருமஞ்சனம் பண்ணிடுறா. அந்த சகசரா திருமஞ்சனம் போது வெண்ணெய் அளந்த குடுங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டுன்னு பெரியாழ்வார் திருமொழியில் வர 10 பாசுரங்கள் அவன் குளிக்கிறதுக்காகனே பாடின பாசுரம். அந்த பாசுரத்தை பாடுறச்சே பெருமாள் அப்படியே தன் உடம்பை காமிச்சுண்டு அர்ச்சகாளுக்கு ஹேத்துவா அவன் காமிக்கிறச்சே அவள் எல்லா உபச்சாரங்களும் பண்ணிடுறாளாம். இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபர்வா புறப்பாட்டிலையும் திருமஞ்சனம் கண்டருள் வச்சே இந்த மாதிரி அரையர்கள் சேவிக்கவும் அர்ச்சகர்கள் அவர்களுக்கு எல்லா அம்மா ஸ்தானத்தில் இருந்து யசோதை எப்படிலாம் அவனுக்கு உபச்சாரம் பண்ணாலோ அந்த மாதிரி அந்த மாதிரியான உபச்சாரங்கள் பண்ணுறதும் இந்த ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷம். அது எல்லாரும் அனுபவிக்கணும். அந்த திருமஞ்சனத்தில் எல்லா பஞ்சபர்வா புறப்பாட்டிலையும் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் திருவடிகளை பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் நமஸ்காரம்.